அண்மை செய்தி. சென்னை பனையூர் தாவேக அலுவலகத்தில் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனையானது மேற்கொள்ளப்படுகிறது. விஜயை ஆட்சியமைக்க ஆளுநர் இதுவரை அழைக்காத நிலையில் இந்த முக்கிய ஆலோசனையானது நடைபெறுகிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். தாவேக எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? பெரும்பான்மை கிடைக்காததால் தற்போது வரை தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலானது உருவாகி கொண்டிருக்கிறது. நேற்றும் ஆளுநரை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். இன்று ஆளுநர் அழைப்பின் பேரில் ஆளுநர் மாளிகை சென்றிருந்த விஜயிடம் ஆளுநர் பல முக்கியமான கேள்விகளை முன்வைத்திருந்தார். தற்போது வரை ஆட்சி அமைக்க ஆளுநர் தரப்பில் அழைப்பு விடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு காலை 10:30 மணி அளவிலேயே சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அப்போதே பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் என்று சொல்லப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் காலையிலேயே வந்துவிட்ட நிலையிலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க சென்றிருந்த காரணத்தினால் அந்த ஆலோசனை கூட்டமானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 106 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் கட்சியின் மூத்த தலைவர்கள் தவிர்த்து மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அக்கட்சியின் மூத்த தலைவரும் கட்சியின் அமைப்பு செயலாளராகவும் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக அடுத்த கட்டமாக என்ன நகர்வு இருக்க போகிறது, தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை ஆட்சி அமைப்பதற்கான முழு முயற்சிகளையும் அவர்கள் ஒருபுறம் எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். காங்கிரஸை தவிர மற்ற கட்சிகள் ஆதரவை திரட்டுவதில் தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள். கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் தரப்பில் எந்த விதமான பதிலும் வராத நிலை இருக்கிறது. இருந்தாலும் இவர்கள் தரப்பில் தொடர்ச்சியாக கூட்டணி ஆதரவை பெறக்கூடிய வகையில முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது தொடர்பாக தெரிவிக்க வேண்டும், என்ன நடக்கிறது என்பதை விளக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த காலை 10:30 மணி அளவிலேயே பனையூர் அலுவலகத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருந்தார்கள். சென்னை அருகே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். சென்னை மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இல்லங்களிலேயே தங்கியிருந்தார்கள். அவர்கள் எல்லோரையும் கட்சி தலைமை பனையூர் அலுவலகத்திற்கு அழைத்திருந்தது. அவசர ஆலோசனை இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அழைப்பின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பனையூர் அலுவலகத்தில் குவிந்திருக்கிறார்கள். அவர்களுடன் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.